தமிழகத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து திருக்குளையில் காவிரி விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசின் அரசாணை நகல் எரிக்கப்பட்டது. நெல் கொள்முதல் நிலைய தனியார் மயமாக்கும் ஆணை கைவிடப்படாமல் இருந்தால் கலைஞர் மு. கருணாநிதியின் சொந்த ஊரான திருக்குவளை நினைவகத்தில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 1975 முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை உருவாக்கி கொள்முதல் செய்தது. அதனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து அரசாணை பிறப்பித்திருக்கிறது. காவிரி டெல்டாவிலும் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எதிர்த்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் குரல் கொடுத்ததால் டெல்டாவை மட்டும் ஒத்திவைத்துவிட்டு மற்ற மாவட்டங்களில் இந்த ஆண்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதற்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை கண்டித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் பிறந்த திருக்கோளை மண்ணிலிருந்து நீதி கேட்கிற ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தன்னை அடையாளப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த கலைஞருக்கு துரோகம் அளிக்காதீர்கள். அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் மூடுவிழா நடத்தாதீர்கள். விவசாயிகளை அழிக்க துணியாதீர்கள். இது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் அல்ல, கலைஞருக்கு செய்கிற துரோகம். காப்பீடு செய்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். 2023 குருவை இழந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி வழங்குவதாக அரசாணை பிறப்பித்தது. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. இதுவரையிலும் திருக்கோளையை சுற்றியிருக்கிற கிராமங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்களெல்லாம் அழிந்து போய் இயந்திரங்களோ கூட கிடைக்கவில்லை. அறுவடை செய்கிற நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மறைமுகமாக கொள்முதலுக்கு எதிராக தனியாருக்கு ஆதரவாக காவிரி டெல்டாவிலும் செயல்படுகிறார்கள். இதனை முதலமைச்சர் ஒரு குழுவை அனுப்பி, அமைச்சர்கள் தலைமையிலான குழுவை அனுப்பி உடனடியாக இந்த கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டும். விவசாயிகளுடைய நெல்லை 19% ஈரப்பதம் உள்ள நெல்லை மட்டும்தான் கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு அனுமதித்ததாக தெரிய வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. இன்று வரையிலும் உரிய வெயில் அடிக்காமல் அறுவடைகள் தடைபட்டுள்ளது. இன்றைக்கு ஈரப்பதம் 22% குறையாது. எனவே நிபந்தனையின்றி கொள்முதல் செய்வதற்கு உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வர வேண்டும். தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று கொள்முதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம். இதிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழ்நாடு அரசுடைய அரசாணையும் கொடுத்திருக்கிறோம். இந்த அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லையென்றால் கலைஞருடைய நினைவிடத்திலேயே உங்கள் ஆட்சிக்கு எதிராக கலைஞருக்கு துரோகம் செய்யாதே, கலைஞருக்கு நீ துரோகம் செய்வதால் தமிழ்நாடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று அவர் பிறந்த இடத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நான் எச்சரிக்கிறேன்.